முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லிய வச்சு இந்த தொக்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்டியா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ல எதுவும் வேணாம். அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும். சுட சுட சாதத்துல இந்த தொக்க போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடாயில கடுகு, வெந்தயம், சீரகம், தனியா, காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அதே பேன்ல நான் கை நிறைய முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுல இருக்க ஈரத்தன்மைலாம் போய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியோட இதையும் சேர்த்துக்கோங்க. கூட கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், பெருங்காயம், பொடியா நறுக்குன பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு தொக்கு போட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.